السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. وقال الله تعالى: وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. وقال الله تعالى: وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم إلى آخر آيات. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அருக்கொடைகளில் ஆக சிறந்த அருக்கொடை, ஆக சிறந்த மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த குழந்தை செல்வம் எப்பேற்பட்டது, எந்த அளவுக்கு உயர்வானது, எந்த அளவுக்கு மதிப்பு உள்ளது என்பதை அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான். குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவார், ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உலகத்தின் மிகப்பெரிய அலங்காரம் குழந்தை செல்வம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஹிபத்துல்லா, அல்லாஹ்வின் மிகப்பெரிய அன்பளிப்பு இந்த குழந்தை செல்வம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நிஅமத்துல்லா, அல்லாஹ்வின் அருக்கொடை இந்த குழந்தை செல்வம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே தன்னுடைய குழந்தை செல்வங்களை பற்றி பல்வேறு கோணங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். பெருமக்களே, உலகத்திலே ஆக சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் அது குழந்தை செல்வம் தான். அந்த குழந்தை செல்வங்களில் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று ஷரியத் ரீதியாக நாம் பிரிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளை குர்ஆனிலே உயர்த்தி சொல்லி காட்டுகிறார், சிறப்பு படுத்தி சொல்லி காட்டுகிறார். வான்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பெண் குழந்தைகளை முன்னிறுத்தி சொல்லி காட்டுவார். குர்ஆனிலே சொல்லுகின்றார், யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹ்பு லிமன் யஷாஉ ذுகூர் أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கொடுக்கின்றான். தன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான்.
யஹ்பு லிமன் யஷாஉ இனாசா வ யஹ்பு லிமன் யஷாஉ ذுகூர். தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறார். வயஹ்பு லிமன் யஷாஉ இனாசா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. தன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து கொடுக்கின்றான். வயஜாலு மை யஷாஉ அகீமா. தன் நாடியவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் குழந்தை செல்வங்களை இல்லாமல் மலடுகளாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்பதாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களை, ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெண் என்பவர்கள் மதிக்கப்படுபவர்கள் அல்ல, ஆலோசனை செய்யப்படுபவர்கள் அல்ல. வெறுமன திருமணங்களை முடித்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஒரு இயந்திரமாகத்தான் சமூகத்திலே பெண்களை நடத்தி வந்தார்கள். உலகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, பெண் பிள்ளைகளுக்கு, பெண் மக்களுக்கு மதிப்பில்லாமல், கண்ணியமில்லாமல் உலகம் நடத்தி வந்தது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே, குர்ஆனிலே பெண் குழந்தைகளை முன்னிறுத்தி சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, குர்ஆனிலே ஆல இம்ரான் என்ற ஒரு சூரா, ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. இம்ரான் என்பவர்கள் பைத்துல் முகத்தஸினுடைய இமாமாக பணியாற்றி வந்தார்கள். அவர்களுடைய மனைவி ஹன்னா என்பவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே ஆல இம்ரான் குடும்பத்தினர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெள்ள தெளிவாக அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி காட்டுகின்றான். இம்ரான் அவர்களுடைய மனைவி ஹன்னா என்பவர்கள் கர்ப்பிணியாக இருந்தார்கள். அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நேர்ச்சி செய்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால், ஆண் மக்கள் பிறந்தால், நான் இந்த பைத்துல் முகத்தஸிற்கு இமாமாக, இந்த பள்ளிவாசலுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் என்னுடைய பிள்ளையை அர்ப்பணிப்பேன், நான் தியாகம் செய்வேன் என்பதாக இம்ரான் அவர்களுடைய மனைவி ஹன்னா என்பவர்கள் நேர்ச்சி செய்திருந்தார்கள். ஆண் பிள்ளைதான் பிறக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய ஆசையாக, அவர்களுடைய எண்ணமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி என்ன செய்தார்கள்? துஆ செய்தார்கள். பெருமக்களே, அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே, பிரசவ நேரத்திலே, குழந்தை பிறந்தவுடன் அவர்கள் உணர்கின்றார்கள், நமக்கு பிறந்த குழந்தை பெண் பிள்ளை என்பதாக உணர்கின்றார்கள். அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய அந்த ஆவல், நாம் ஆண் பிள்ளைக்காக நேர்ச்சி செய்திருந்தோம், எதற்காக வேண்டி? இந்த பைத்துல் முகத்தஸிற்காக சேவை செய்ய வேண்டும், இந்த பள்ளிவாசலுக்கு இமாமாக இருக்க வேண்டும். பெண் குழந்தைகள் சரியாக இருக்காது, ஆண் பிள்ளைகள் தான் சரியாக இருப்பார்கள் என்பதாக ஹன்னா என்பவர்கள் நேர்ச்சி செய்ய, அந்த நேர்ச்சிக்கு பகரமாக அல்லாஹ் பெண் மக்களை, பெண் குழந்தையை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். பெருமக்களை, அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இருக்க வேண்டும்? இந்த நேரத்திலே அவர்கள் கவலைப்பட வேண்டுமா? அவர்கள் துக்கப்பட வேண்டுமா? இல்லை சந்தோஷப்பட வேண்டுமா? குர்ஆனிலே அல்லாஹ் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அண்ணா என்பவர்கள் சொல்கின்றார்கள், அந்த பெண் குழந்தையை பார்த்தவுடன் வலைஸ ஸகரு கல் உன்சா, யா அல்லாஹ், நான் ஆண் பிள்ளையை கேட்டேன், ஆனால் எனக்கு நீ பெண் பிள்ளையை கொடுத்து விட்டாய். அந்த ஆண் பிள்ளையை விட இந்த பெண் பிள்ளை சிறந்தவளாக இருக்கின்றாள். என்றைக்குமே ஒரு பெண்ணுடைய இடத்தை ஒரு ஆண் நிரப்ப முடியாது. பெண் பிள்ளைகள் தான் சிறந்தவர்கள், எனக்கு சிறப்பான ஒரு குழந்தையை கொடுத்து விட்டாய் என்பதாக அண்ணா என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்கள். பெருமக்களை, அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். வலைஸ ஸகரு கல் உன்சா, ஒரு பெண்ணுடைய இடத்தை ஒரு ஆண் என்றைக்கும் நிரப்ப முடியாது. அண்ணா என்பவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த துவா மிகவும் முக்கியமான துவா. அல்லாஹ் ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும், யாரெல்லாம் பெண் மக்களை பெறுகின்றீர்களோ அவர்கள் இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே இந்த துவாவை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கட்டளை பிறப்பிக்கின்றான்.
வைன்னி சம்மைத்துகா, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு நான் பெயர் வைக்கிறேன். வைன்னி சம்மைத்துகா மரியம வைன்னி, மரியம் என்பதாக என்னுடைய பிள்ளைக்கு நான் பெயர் வைக்கிறேன். வைன்னி உஐதுகா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை விட்டும் எல்லா விதமான ஷைத்தான்களை விட்டும் என்னுடைய பெண் பிள்ளையை நீ பாதுகாத்து விடு. என்னுடைய பெண் பிள்ளைகளை சுற்றி நிறைய ஷைத்தான்களுடைய சூழ்ச்சிகளும் நிறைய தீங்குகளும் எல்லா விதமான ஹராமுகளை விட்டும் என்னுடைய பெண் பிள்ளையை பாதுகாத்து விடு. என்னுடைய பிள்ளை பிறந்ததிலிருந்து மரணமாகின்ற வரை எந்த மனித ஷைத்தானும் எந்த ஜின் ஷைத்தானும் என்னுடைய பிள்ளையை நெருங்கிவிடக் கூடாது என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹன்னா என்பவர்கள் துஆ செய்கின்றார்கள். பெருமக்களே, இந்த நேரத்திலே ஏன் அவர்கள் இந்த துஆவை கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த பிரசவ நேரத்திலே குழந்தை பெற்றெடுத்தவுடன் கேட்கக்கூடிய துஆ உடனே ஒப்புக்கொள்ளப்படும், உடனே அங்கீகரிக்கப்படும். இன்னும் அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையை குறித்து நீங்கள் உங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அதற்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது பெயர் வைக்கின்ற பொழுது எல்லா விதமான ஷைத்தான்களை விட்டும் எல்லா விதமான ஹராமுகளை விட்டும் யா அல்லாஹ் என்னுடைய பெண் பிள்ளையை பாதுகாத்து விடு. ஏன் அந்த நேரம் துஆ ஒப்புக்கொள்ளப்பட நேரம், இந்த நேரத்திலே நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இது ஆண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டவில்லை. பெண் பிள்ளையை முன்னிறுத்தி நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் துஆ செய்ய வேண்டும், இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இப்படி கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றான் என்றால், பெருமக்களே, பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எந்த அளவுக்கு பாக்கியவான்கள், எந்த அளவுக்கு அந்தஸ்துக்கு உரியவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் பெண் மக்களை பெண் குழந்தைகளை ஏன் பிறந்தது, எதற்காக பிறந்தது, இந்த பெண் பிள்ளை நமக்கு பிறந்து ஒரே செலவாக ஆகிக்கொண்டே இருக்கிறதே, ஒரே கஷ்டமாக இருக்கின்றதே என்று சிந்திக்கக்கூடிய நினைக்கக்கூடிய உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண் பிள்ளைகளை பெற்று பேணக்கூடியவர்கள், பெண் பிள்ளைகளை பெற்று அதை ஒழுக்கமாக வளர்த்து அதை நல்ல கணவன்மார்களுடைய கரத்திலே பிடித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு 3 பாக்கியங்கள் உண்டு. ஒன்று என்ன, நாளை மறுமை நாளிலே அந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை நரகத்திற்கு செல்ல விடாமல் அவர்கள் தடையாக இருப்பார்கள். என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஒழுக்கமாக எனக்கு உலகத்திலே நல்ல விஷயங்களை நல்ல போதனைகளை சொன்ன என்னுடைய பெற்றோர்கள் ஒரு காலம் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்பதாக அந்த பெண் பிள்ளைகள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே என்ன செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள், நரகத்திற்கு செல்ல விடாமல் நமக்கு தடையாக இருப்பார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இரண்டாவது, சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அவர்கள் வழியாக இருப்பார்கள். நாம் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடிய பெண் பிள்ளைகளாக நாளை மறுமை நாளிலே அவர்கள் வருவார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, எவ்வளவு சிறப்புகளையும் எவ்வளவு அந்தஸ்துகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பெண் பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், யார் 3 பெண் பிள்ளைகளை பெற்று அதை ஒழுக்கமாக வளர்த்து நல்ல முறையிலே திருமணம் முடித்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் என்னோடு சுவனத்திலே இருப்பார்கள், என்னோடு சுவனத்திலே இருப்பார்கள். இப்படி 2 விரல்களையும் ஒன்று இணைத்து இப்படி என்னோடு சுவனத்திலே இருப்பார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சகாபாக்களுக்கு மத்தியிலே சொன்ன பொழுது ஒரு சஹாபி எழுந்து, நாயகமே, எனக்கு 2 பெண் மக்கள் இருக்கிறார்கள், என்ன எனக்கு என்ன சிறப்பு என்று கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், உனக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். 3 பெண் மக்களை பெற்றால் அவர்களை ஒழுக்கமாக வளர்த்து நல்ல முறையிலே அவர்களை நடத்தி வந்தால் அவர்கள் என்னோடு சுவனத்திலே இருப்பார்கள்.
அதே 2 பெண் பிள்ளைகளை பெற்றால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். அப்பொழுது இன்னொரு சகாபி எழுந்தார், நாயகமே, எனக்கு ஒரு பிள்ளைதான் இருக்கிறது, ஒரு பெண் பிள்ளைதான் இருக்கிறது, எனக்கு என்ன சிறப்பு என்று கேட்கின்ற பொழுது, நிச்சயமாக கட்டாயமாக நீ நரகத்திற்கே செல்ல மாட்டாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபியை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, பெண் பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்களை எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நல்ல ஒழுக்கங்களை சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை வளர்த்து ஆளாக்குகின்றோமோ அதில்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. அல்லாஹ் மேலான சுவனத்தை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் குழந்தை கருவிலை உருவாகி அது கருவாகி விடுகிறது. சில பிரச்சனைகளால் அந்த அந்த குழந்தை கருவிலையை களைந்து விடுகின்றது. இப்படி களைந்து விட்டால் நாளை மறுமை நாளிலே அந்த களைந்த அந்த கரு அந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். அது சதை கட்டையாக அது கரைந்திருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே, என்னுடைய பெற்றோர்களை நரகத்திற்கு நீ அனுப்பிவிடாதே, என்னுடைய பெற்றோர்களுக்கு சுவனத்தை கொடு என்பதாக அந்த கரு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, உலக நடைமுறையிலே நாம் பார்த்தோம் என்றால் பெண் மக்களை, அந்த பெண் குழந்தைகளை எந்த அளவுக்கு மதித்து வருகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களுக்கு கண்ணியம் செய்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அரபு உலகத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. சொத்துக்களை பங்கு வைத்தால் என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சொத்து, என்னுடைய தோட்டம், துறவுகள் இதையெல்லாம் பங்கு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அரபுகளுடைய பழக்கம் எல்லாவற்றையும் முன்னால் வைத்து விடுவார்கள். எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால், அந்த பெண் மக்கள் இருந்தால் அவர்களையும் ஒரு இடத்திலே நிப்பாட்டி விடுவார்கள், பொருளாதாரங்களையும் வைத்து விடுவார்கள், தோட்டம் துறவுகளையும் அதே இடத்திலே வைத்து விடுவார்கள். அப்படி வைத்து பங்கு வைக்கின்ற பொழுது அந்த பெண் பிள்ளைகளையும் சேர்த்து பங்கு வைத்து விடுவார்கள். அவர்களுக்கென்று பங்கு கொடுக்க மாட்டார்கள் அரபியர்கள். அந்த பெண் பிள்ளைகளை ஒரு பொருளாக வைத்து அவர்களை ஒரு உயிராக கருதுவதில்லை, அவர்களுடைய அந்த உணர்வுக்கு மதிப்பு அளிப்பது இல்லை. அவர்களையும் ஒரு செத்த பிணமாக நினைத்து அவர்களையும் பொருளோடு சேர்த்து பங்கு வைத்து விடுவார்கள். இது அரபியர்களுடைய பழக்கமாக இருந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கின்றது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் பிள்ளை உங்களுடைய வீட்டிலே பிறந்து விட்டால், உங்களுக்கு மகளாக வந்து பிறந்தால், அல் பின்து பரக்கத்துன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண் பிள்ளை என்பவர்கள் பரக்கத், அது உங்களுக்கு மகளாக பிறந்தால். இதே உங்களுக்கு சகோதரியாக வந்து இருந்தால் அவர்கள் உங்களுக்கு கண்ணியம். இதே உங்களுக்கு மனைவியாக ஒரு பெண் வந்தால் நீ நல்லவனா நீ கெட்டவனா என்று சொல்லக்கூடிய அதிகாரம் மனைவிகளுக்கு தான் இருக்கிறது. இதே அந்த பெண் உனக்கு தாயாக வந்து பிறந்தால் அந்த தாயின் காலடியில் தான் சுவர்க்கம் இருக்கிறது. அந்த தாயினுடைய திருப்தியில்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. ஆகையால் பெண் மக்களை நீ மதித்து வாழ், பெண் மக்களுக்கு நீ கண்ணியம் கொடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு திருமறையின் வாயிலாக, ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. உங்களில் ஒருவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சுப செய்தி சொல்லிவிட்டால், அல்லாஹ் பெண் குழந்தை பிறந்தால் சுப செய்தி என்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆண் குழந்தை பிறந்தால் சுப செய்தி என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே எந்த இடத்திலும் சொல்லவில்லை. وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى என்பதாக சொல்கின்றார். பெண் மக்கள் பிறந்தது என்று சுப செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. அவனுடைய முகம் கருப்பாகிவிடும்.
யதவாரா மினல் கௌமி மின் சூயி மா புஷ்ஷிர பிகு அயும்சிகுஹு அலா ஹூனி அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராம். அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைப்பதா, இல்லை மண்ணோடு புதைப்பதா, இல்லை கொலை செய்வதா என்பதாக அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். மக்களுக்கு மத்தியிலே வருவதற்கு அவன் கேவலமாக நினைக்கிறான். மக்களுக்கு மத்தியிலே வந்து நிற்பதை அவன் அசிங்கமாக நினைக்கிறான். காரணம், எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது, எனக்கு அவமானமாக ஆகிவிட்டது என்பதாக நினைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய மார்க்கம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண் சமூகத்திற்காக எந்த அளவுக்கு உலகத்திலே குரல் கொடுத்து இருக்கின்றார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. ஒரு கட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு செல்கின்றார்கள். உம்ரா செய்வதற்காக காஃபிர்கள் நிபந்தனை எடுத்திருக்கின்றார்கள். வருடத்திலே 3 தடவை தான் வர வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சகாபாக்களும் உம்ராவுக்காக மக்காவுக்கு சென்று உம்ராவை நிறைவு செய்துவிட்டு அவர்கள் மதீனாவுக்கு திரும்பக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு சிறுமி, ஒரு பெண் பிள்ளை ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கரத்தை பிடித்து விடுகின்றது. என்னுடைய சிறிய தந்தையே, என்னை மதீனாவுக்கு அழைத்து செல்லுங்கள், நான் இங்கே அனாதையாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கென்று வாழ்வாதாரம் இல்லை, எனக்கென்று எந்த ரிஸ்க்கும் இல்லை என்பதாக அந்த சிறுமி ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையை பிடித்து அங்கே அழைக்கின்றார்கள். பெருமக்களே, அந்த சிறுமி யார் என்றால் ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா. உஹதுடைய போரிலே வஃபாத் ஆனவர்கள், பெருமானாருடைய சிறிய தந்தை, பெருமானாருடைய தந்தையோடு பிறந்தவர்கள் ஹம்சா அவர்கள். ஹம்சா அவர்களுடைய மகளார் இமாரா அவர்கள் அனாதையாக, நெருக்கடியாக, பெற்றோர்கள் இல்லாமல் அனாதையாக அங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கரத்தை பிடித்து விடுகின்றார்கள். ஹஜரத் அலி அவர்கள் அவர்களுக்கும் சிறிய தந்தை. ஹஜரத் அலி அவர்களுடைய கரத்தை பிடித்து என்னை மதீனாவுக்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக ஹம்சா அவர்களுடைய மகளார் இமாரா அவர்கள் அங்கே அழைக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவதற்கு முன்பதாக ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சிறுமியை நான் அவர்களை அழைத்து அவர்களை வளர்த்து பராமரிக்கிறேன் என்பதாக ஸைத் அவர்கள் சொல்கின்றார்கள். ஹஜரத் அலி அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் ஹஜரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பிரச்சனை வருகின்றது. ஹஜரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகின்றார்கள். ஹஜரத் அலி அவர்கள் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளர்க்க வேண்டும் என்பதாக முறையிடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பதற்காக 3 சகாபா பெருமக்கள் போட்டி போடுகின்றார்கள் என்றால், பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வருவதற்கு முன்பதாக பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்க வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அங்கே மக்கமா நகரிலே நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த பிறகு அந்த பெண் பிள்ளையை வளர்ப்பதற்கு 3 சகாபா பெருமக்கள் போட்டி போடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் அவர்களிடம் கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன உறவு முறை என்பதாக. ஸைத் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, ஒரு நேரத்திலே நீங்கள் என்னையும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சகோதரர்கள் என்பதாக நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே ஹம்சா அவர்கள் எனக்கு சகோதரர், சகோதரருடைய மகளை வளர்ப்பது எனக்கு கடமை என்பதாக ஸைத் அவர்கள் சொல்கின்றார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு என்ன உறவு முறை? என்னுடைய சிறிய தந்தையின் மகளார், சிறிய தந்தையின் மகளை வளர்ப்பதற்கு நான் தான் உரிமை உள்ளவன் என்பதாக ஹஜரத் அலி அவர்கள் சொல்கிறார்கள். ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா ஜாபிர் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு என்ன உறவு முறை என்பதாக. ஜாபிர் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பெரிய வாப்பா மகள், என்னுடைய பெரியத்தா மகள் அவர்கள் இமாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆனால் இன்னொரு உறவு முறையும் இருக்கிறது. அந்த சிறுமியினுடைய தாயாருடைய சகோதரியை நான் திருமணம் முடித்திருக்கிறேன்.
அவருடைய சாட்சி, அவர்களுக்கு அந்த சிறுமிக்கு என்னுடைய மனைவி எனது சின்னமா முறை வருகின்றது, ஆகையால் நான் வளர்ப்பதுதான் தகுதியானது என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிடுகின்றார்கள். பெருமக்களை, இந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சகாபாக்களையும் ஒன்று திரட்டி, உங்களுக்கு அல்லாஹ் நேசனாக இருக்கிறான், நான் நண்பனாக இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் வளர்ப்பதற்கு இவ்வளவு போட்டி போடுகின்றீர்கள், ஆனால் ஒரு பெண் பிள்ளை பாதுகாப்பாக வளர வேண்டும், அந்த பெண் பிள்ளையினுடைய கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும், ஆகையால் அந்த பெண் பிள்ளை யாரிடம் வளர வேண்டுமோ அவர்களிடம்தான் வளர வேண்டும், அவர்களுடைய தாயாருடைய சகோதரிதான் அந்த பெண் பிள்ளையை வளர்ப்பதற்கு தகுதியானவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, எப்பேற்பட்ட உலகமாக இருந்தது! பெண் மக்களை மண்ணோடு மண்ணாக புதைக்கக்கூடிய காலகட்டம், பெண் மக்களை கொலை செய்யக்கூடிய காலகட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து என்ன செய்தார்கள்? அந்த பெண் மக்களை வளர்ப்பதற்கு இத்தனை சகாபாக்கள் போட்டி போட்டார்கள் என்றால் அவர்களுடைய அந்த கண்ணியம், அவர்களுடைய அந்த சிறப்பு என்பதை எல்லாவற்றையும் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இம்ரான் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே இமாமாக இருந்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்க வேண்டும். ஒரு பெண் பிள்ளையை சாதாரணமாக யாரிடம் கொடுத்திட முடியாது. எத்தனை மக்கள் வந்தாலும் யாரிடம் கொடுக்க வேண்டுமோ, யாரிடம் பெண் பிள்ளையை வளர்ப்பது தகுதியானதோ அவர்களிடம் தான் கொடுக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களை வளர்க்க வேண்டும். ஒரு ஊரே சண்டை போடுகின்றது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் வளர்க்க வேண்டும் என்பதாக. 3 நபர்கள் சண்டை போட்டால் சீட்டு குலுக்கி போடலாம், அவர்களை சீட்டு குலுக்கி போட்டு வளர்க்க சொல்லலாம். ஆனால் ஒரு ஊரே சண்டை போடுகிறது. உடனே அந்த ஊரிலே முடிவு செய்தார்கள், எல்லோரும் என்ன செய்கள், எல்லோருக்கும் ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியிலே யார் ஜெயிக்கின்றார்களோ அவர்கள் அந்த பிள்ளையை என்ன செய்யலாம், வளர்க்கலாம். உடனே என்ன செய்யப்படுகிறது, எல்லோரும் ஒரு குச்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த குச்சிகளை எடுத்து அந்த கடலிலே எரியுங்கள், அதாவது கடலிலே நதியிலே எரியுங்கள். யாருடைய குச்சி வேகமாக கீழே இருந்து மேலே எழும்பி வருகிறதோ அவர்கள் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கலாம் என்பதாக அங்கே போட்டி நடக்கப்படுகிறது. அந்த போட்டியிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். அவர்களும் அந்த குச்சியை அந்த கடலிலே தூக்கி எறிந்தார்கள். அவர்களுடைய குச்சி மேலே கிளம்பி வந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வகையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறிய தந்தை அவர்கள் கடைசியாக அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தார்கள் என்பதை குர்ஆனிலே நாம் காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெண் மக்களை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தலாக்கு சொன்னால் அந்த சொல் இருக்கிறதே, அந்த தலாக் என்ற வார்த்தை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய அரிசை போய் தட்டுகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய அரிசு குலுங்குகிறது. திரும்ப அந்த சாபம், அந்த தலாக் உலகத்திற்கே திரும்பி வருகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை அவர்களை மென்மையாக கையாள வேண்டும் என்பதாக ஷரியத் சொல்லி இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு பாடுபடுத்தினார்கள் என்றால், அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை விட்டு இந்த மார்க்கத்தை விட்டும் தூரமாக்க வேண்டும் என்பதாக என்ன செய்தார்கள், எவ்வளவு திட்டங்களை தீட்டினார்கள். எல்லாம் அதிலே தீமையாக முடிந்தது. கடைசியாக ஒரு முடிவு எடுத்தார்கள், பெருமானாரை மனோரீதியாக அவர்களை பாதிக்கப்பட வேண்டும். பெருமானாருடைய பிள்ளைகள் அபூ லஹபுடைய மகன் உத்பா ஷைபா திருமணம் முடித்திருந்தார்கள். உத்பா ஷைபாவிடம் சொல்லப்பட்டது, பெருமானாருடைய பிள்ளையை திருமணம் முடித்திருக்கின்றீர்களே, அவர்களை நீங்கள் தலாக் சொல்லுங்கள். தலாக்கு சொன்னால் வாளா வெட்டியாக பெருமானாருடைய வீட்டில் இருப்பார்கள். அதனால் பெருமானார் வருத்தப்படுவார்கள். அதனால் அவர்களுடைய உள்ளம் மிகவும் கஷ்டப்படும் என்பதாக அபூ லஹபுடைய பிள்ளைகளிடம் சொல்லப்பட்டது. அதுபோல் அபூ லஹப் அந்த மனைவிமார்கள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் தலாக்கு சொன்னார்கள். தலாக்கு சொன்னதால் ருக்கையா அவர்களும் இன்னொரு மகளும் பெருமானாருடைய வீட்டுக்கு சென்று மிகவும் கவலையாக, மிகவும் வேதனையாக
இருந்தார்கள். இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இந்த பகைவர்கள் மீது சாட்டி இவர்களை நாசமாக்கி விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், பத்துவா செய்தார்கள். உத்பா ஷைபா வியாபாரத்திற்காக வெளியிலே கிளம்பி செல்கின்ற பொழுது ஒரு சிங்கம் அங்கே வந்து அவர்களை கதறி அவர்களை சின்னாபின்னமாக்கி அவர்களுடைய உடலை செல்லடையாக்கி மௌத்தாக்கியது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, பெண் மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலகீனமானவர்கள், விலா எலும்பிலே படைக்கப்பட்டவர்கள், அந்த விலா எலும்பை நேராக ஆக்க நீங்கள் நினைத்தால் ஆக்க முடியாது. அவர்களை அந்த இடத்திலே வைத்தே அவர்களை சரி பண்ண வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களே. பெருமக்களே, அந்த அடிப்படையிலே உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய மனைவிமார்களோடும், நம்முடைய சகோதரிகளோடும், நம்முடைய தாய்மார்களோடும், நம்முடைய பிள்ளைகளோடும் நாம் கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் நாம் பேணுதலாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹித் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.